ஹாய் ஷுகாஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மை ரவுடி கேர்ள் ஃப்ரெண்ட் தான்டா எபிசோட் 8 பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் எதோட முடிச்சிருந்தேன்னா, ஜிமினோட அப்பா அம்மா வந்து அந்த ஊரில் இருக்கவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தேன். வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வி தான், ஏய் வயன் வாடி கொஞ்சம் நேரம் அந்த சைட் போயிட்டு வரலாம், இவங்கெல்லாம் பேசி முடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு, மாமா இரு மாமா, என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியோட கையை பிடிச்சி அப்படி நிறுத்துறீங்க. அப்போ அதை வந்து உங்கள் மாமா பார்த்துட்டு, வயன்மா இன்னும் கல்யாணம் ஆகலை, நிச்சயம் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டு, ஆமாம் மாமா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியோட கையை விட்டுறீங்கடா. விட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா நிற்கிறது வந்து அந்த ஊர் சபைன்னு சொல்லுவாங்கடா, ஒரு 100 பேர் பக்கம் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்படி நிற்கவும் உங்கள் மாமா வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் இப்போ வந்து வைக்கப்பட்டு கையை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஜியா கிட்ட நிற்கிறீங்க. அப்போ ஜியா இருந்துட்டு, ஏக்கா இவ்வளோ பேர் இருக்கும்போது என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, உனக்கு இப்போ இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ நீங்கள் இருந்துட்டு, ஏய் என்னடி இப்படி சொல்லிட்டேன், உனக்காக தானே நீ அவ்வளோ பேச்சு பேசினேன், மூச்சு விடாமல் தம் கட்டி பேசினேன், நீ என்னடி இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜியா இருந்துட்டு, இல்லைக்கா நீ மாமா கையை பிடிச்சிட்டு இருந்தியா, அதை பார்த்தோன்னே சரி என்னை டீலில் விட்டியோன்னு நினச்சிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்து சொல்கிறா. அப்போ நீங்கள் வந்துட்டு, ஆமாம் நீ ஜிம்மியை லவ் பண்ணுறதா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜியா இருந்துட்டு, அதை நீயே கண்டுபிடிச்சியேக்கா, அப்போ எனக்கு நான் சொல்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்குறா. அப்போ நீங்கள் வந்துட்டு முறைச்சிட்டு, ஏண்டி நீ சொல்கிறது இல்லை, நானே கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜியா வந்துட்டு, இல்லைக்கா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுக்கிறா. அப்போ நீங்கள் வந்துட்டு, அடைச்சி வாய மாட்டேன், லவ்னு வந்துட்டு அக்காவை பார்க்க மாட்டேன், நான் மட்டும் உன்னை பார்க்கணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜியா வந்துட்டு தலையை சொல்லிட்டு, சாரிக்கா அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்கடா. அப்போ அவங்க எல்லாரும் பேசி முடிச்சு, சரி ஓகே ஒயனோட கல்யாணத்தப்போ ஜியாவோட கல்யாணத்தையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு எடுத்துடுறாங்கடா. அப்போ நீங்கள் வந்துட்டு, ஓகே டன், நம்ம 2 பேருக்கும் ஒரே நல்ல கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே பின்னாடி பக்கமாக அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து உங்கள் ஜியாவோட அம்மா தானே நின்றுட்டுருப்பாங்க. அதை அவங்க பார்த்துட்டு, அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்துட்டாளுன்னா அவ்வளோதான், 2 பண்ணிடுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்டு அவங்க அப்படியே அமைதியாக சிரிச்சிட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிமினும் வியும் தான் அவங்க 2 பேரையும் பார்த்து அப்படியே சைட் அடிச்சு அவங்களும் வந்து நல்லா ஹாப்பியாக சிரிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஜிமினோட அம்மா அப்பா தான், சரி ஓகே எங்கள் மருமகளுக்கு இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளேட்டில் வச்சு கொடுக்குறாங்கன்னா, ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்தது, உங்களுக்கு கொடுக்கலாம், வீக்கு கல்யாண பொண்ணுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு முடிவானனால அதை வந்து அப்படியே எடுத்து ஜியாவுக்கு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு, ஆமாம் இந்த கலர் சாரீ எனக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவங்க வந்துட்டு, அது வந்து வைனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்புறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு சிரிச்சுட்டு, சரி ஓகே தங்கச்சி தானே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறீங்கடா. அப்போ அவங்க இருந்துட்டு, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்னத்தில் அப்படி தட்டி கொடுத்துட்டு அந்த பிளேட்டில் வச்சு அப்படியே ஜியா கையில் கொடுக்குறாங்க. அவளுக்கு வந்து பூவும் வச்சு விடுறாங்கடா. அப்போ அவங்க இருந்துட்டு, சரி ஓகே நாங்கள் வியோட வீட்லேயே இருந்துக்கிறோம், 2 கல்யாணத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வி இருந்துட்டு, ஓகே நானும் தான் வருவேங்க அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு, என்னம்மாம்மா நீ இங்கே இருக்க மாட்டியா, ஊருக்கு வெளியூர் போயிடுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்போவே பாரு மாமனை விட்டுட்டு இருக்க மாட்டாளாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்கடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு அப்படியே குமிச்சிட்டே நிற்கிறீங்க. அப்போ வி இருந்துட்டு, இல்லை 2 பேரும் தான் போகிறோம், எனக்கு இங்கே ஜாப் கிடச்சிருக்கு, ஸோ ஜிமின் வீடு பக்கத்தில் தான் நம்மளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாருடா. அப்போ வியோட அம்மா இருந்துட்டு, என்னடா கல்யாணம் பண்ண கையோட 2 பேரும் இங்கே இருக்க மாட்டீங்களா, போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இருந்துட்டு, நான் எங்கள் அத்தை கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வீங்களை பார்த்து மறைச்சிட்டு, உனக்கு இது ரொம்ப ஓவராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து மறைக்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு அப்படியே எங்கள் அத்தை பின்னாடி போய் நின்றுக்கிறீங்க. அப்போது வியோட அம்மா இருந்துட்டு, முடியவே முடியாது, கல்யாணம் முடிஞ்ச கையோலாம் நான் அனுப்ப மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது இங்கே இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்கடா. அப்போ வி இருந்துட்டு, ஓகேம்மா 1 வீக் கழிச்சு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்லிடுறாருடா. அப்போ நீங்களும் ஹாப்பியாக அந்த திருவிழாவில் என்ஜாய் பண்ணுறீங்க. அப்புறம் போய் எல்லோரும் அந்த கோயிலில் போய் பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வர்றீங்கடா. ஈவினிங் ஆகிடுது, எல்லா பிரச்சனையும் ஓஞ்சு முடியறக்கு. அப்போ நீங்கள் தான், அப்பாடி மாமா முடியல மாமா, ஒரு கலர் சோடாவாவது வாங்கி கொடுமாம்மா, தொண்டெல்லாம் வறண்டு போச்சு பேசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வி கிட்ட கேட்டு வரீங்கடா. அப்போ ஜிமினுக்கு ஓடி போய் உங்களுக்கு வந்து ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ வி பார்த்துட்டு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின் வந்துட்டு, ஆமாம் எனக்காக
பேசி கல்யாணத்தையே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இது கூட வாங்கி கொடுக்காம எப்படி எங்கள் அன்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாருடா. அப்போ இருந்துட்டு டேய் மச்சான் என்னடா இப்படியா காக்கா பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அப்போ ஜிமின் சிரிச்சுட்டு இதை கூட பண்ணலைன்னா எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. அப்போது சாரி ஜிமின் சொல்கிறாருடா. அப்போது வந்து இருந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பாட்டுக்கு அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்ருக்கீங்க. எப்படி மாமா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருக்கீங்கடா. அப்போ இருந்துட்டு நீ நடத்துமா நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காருடா. இந்த பக்கம் ஜியாவா ஜிமினை பார்த்துட்டு உங்கள் அன்னைக்கு மட்டும்தான் ஜூஸா எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது ஜிமின் வந்துட்டு ஏய் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவோட கையை பிடிச்சி அப்படியே எழுதிட்டு போகிறாருடா. அங்கே வந்து ஒரு கடை 2 கடைடா. 2 கடைக்கு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து மாதிரி போகும். ஓகேவா, அந்த சைடு வந்து யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. அந்த சைடு ஆளுங்க நின்னாங்க அப்படின்னா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஜியா கூட பேசிகிட்டு இருக்காரு. அப்போது ஜியை நீங்கள் திரும்பி பார்த்துட்டு பாரு இப்போது கல்யாணம் பேசி முடிச்சதெல்லாம் கூட்டிகிட்டு போகுது சந்துக்கு. என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. இங்கே பாரு மரமாட நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. அப்போ இருந்துட்டு இது நான் ஒன்றும் பண்ண மாட்டேனா வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போயிட்டு அங்கே வந்து கோயிலுக்கு பின்னாடி தான், கோயிலுக்கு நேர் பின்னாடி அந்த காம்பவுண்ட் சுவர் இருக்கும். அங்கே வந்து அங்கே ஒருத்தர் வரமாட்டாங்கடா. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என் மாமா இங்கே இருக்கிற மாமா கூட்டிகிட்டு வந்த இங்கே ஏதாவது பாம்பு கீம்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, சுற்றிலையும் பாரு காடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ வந்து இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு நான் ஒன்றும் சொல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்புறீங்க. அப்போ இருந்துட்டு ஏய் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு அது 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 வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளர்றீங்க பாருங்க. இருந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு பேசு, இப்போ பேசுடி, அவ்வளோ டபுள்னு பேசிகிட்டு இருந்த இப்போ பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பக்கம் வந்து அப்படியே கை வைக்கிறாருடா நெக்கில். அதாவது உங்கள் ஷோல்டருக்கு மேலே ஒரு 2 ஹேண்ட்ஸும் வைக்கிறாரு. வச்சுட்டு பேசுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து ஏதோ சொல்ல வரீங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஓகேவா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் பேனே பார்த்துட்ருக்கீங்க. என்ன நடந்தது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்கடா. அப்போ இருந்துட்டு ஏய் வயன் அப்படிங்கிறாரு. நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கான்சன்ட்ரேஷன் வர்றீங்கடா. அப்போது இருந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னத்தில் அப்படியே தட்டுறாரு. இது போதுமா இல்லை ஃபுல்லாக முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு இல்லை போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு ஓடுறீங்க. அப்போ சிரிச்சுட்டு உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆப்போசிட்டில் வந்து காய், அதாவது உங்களோட இன்னொரு மாமா பையன், அவர் மேலே போய் மோதி நிற்கிறீங்கடா. அது பார்த்துட்டு இவன் மேலே இதுக்கு போய் மோதுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வராரு. அப்போ காய் வந்துட்டு வயன் ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாருடா. அவங்க ஷோல்டரில் கை வச்சிருக்காரு. அது சுத்தமாக பிடிக்கல. என்ன இவன் ஷோல்டரில் கை வச்சு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லை மாமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஷோல்டரில் கை வச்சிருக்காரு. டக்குன்னு அவர் கையை எடுத்து விட்டு பரவாயில்ல மாமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைமை நிற்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கும் காய்க்கும் சென்டரில் வந்து நின்றுட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ காய் தான் அது ஒன்றும் இல்லைடா, வந்து என் மேலே மோதிட்டா, அதான் பிடிச்சி நிற்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் வந்து சொல்கிறாருடா. அவ வந்துட்டு ஓ அப்படியா, ஏன் மேடம் முன்னாடி பார்த்து நடந்து வர முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு பேசுகிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு அதில் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயத்தில் வந்து வளர்றீங்கடா. அப்போ காய் வந்துட்டு வயன் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ காய்கிட்ட வந்துட்டு அது ஒன்றும் இல்லை மச்சான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் ஒன்று சாப்பிட்டா, ஆனால் அது அவளுக்கு பத்தாது, நல்லா காரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு எது காரமாவா, ஐயோ மாமா எதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசுலேயே அப்படியே பயந்துட்டு திருட்டு முடிச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. காய் வந்துட்டு ஸ்வீட்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாரு. அப்போ வந்துட்டு மச்சான் அது வந்து வைன் மட்டும்தான் சாப்பிடணும், மொட்டை பிள்ளைங்க மட்டும்தான் சாப்பிடணும், நீலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாருடா. அப்போ காய் இருந்துட்டு
ஓ! அப்படியா? சரி, ஓகே. அயன் வேற ஏதாவது ஸ்வீட் இருந்தா எனக்கு கொஞ்சம் குடுக்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்பவே இருந்துட்டு, "ஆ, ஆ குடுப்பாங்க மச்சான், குடுப்பாங்க. உனக்கு ஸ்பெஷலா நான் குடுத்து அனுப்புறேன். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இவங்க கைய புடிச்சு இழுத்துட்டு போறாருடா. போயிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க நல்ல கூட்டமா இருக்கு. க்ரவுடா இருக்கு. அந்த ராட்டினம், தூரி அந்த மாரி குழந்தைங்க விளையாடுறது கேம்ஸ் நெறையா இருக்கு. அதனால ரொம்ப க்ரவுடா இருக்குடா. அங்க போயிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள 2 பேரும் நிக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி நிக்கிறாரு. நீங்க வந்து அப்படியே நேர் ஆப்போசிட்ல நிக்கிறீங்கன்னா, அப்படி நின்னுட்டுருக்கும்போது அந்த கூட்டத்துல வந்து அப்படியே தள்ளி, 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 தள்ளி நீங்க வந்து யோட சேர்ஸ்ல போய் அப்படியே மோதிட்டு அப்படியே பார்க்குறீங்க. "எதுக்கு மாமா இங்க கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்ப இருந்துட்டு, "நான் தான் சொன்னேன்ல, காரமா ஒண்ணு குடுக்கணும்னு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. அப்ப நீங்க வந்துட்டு, "மாமா இங்க எல்லாரும் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்ப இருந்துட்டு, "யாரு நம்மள பார்க்க போறா? இந்த கூட்டத்துல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருடா. அப்ப நீங்க வந்துட்டு, "மாமா, மாமா ப்ளீஸ் மாமா இங்க வச்சு எதுவும் பண்ணிறாத மாமா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க பாருங்க. வந்து உங்களோட நீங்க வந்து ஹாஃப் சாரி மாரி வேர் பண்ணியிருக்கீங்கடா. உங்க ஹிப்ல வந்து அப்படியே வந்து கை வச்சு பிரஸ் பண்றாரு. உங்க தாவணிக்குள்ள கை விட்டு. அப்ப நீங்க வந்துட்டு, "மாமா என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்ப இருந்துட்டு, "ஏய் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே பின்னாடி போறாருடா. நீங்க வந்து முன்னாடி ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து அப்படியே நிக்கிறீங்க. அப்போ வந்து இருந்துட்டு, "பேசாத, சத்தம் போடாத" அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஸ்டொமக்ல வந்து அப்படியே கை வச்சு அப்படியே ரப் பண்றாரு. இப்ப நீங்க வந்துட்டு, "மாமா, மாமா கையெடு மாமா, கையெடு மாமா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்கடா. அந்த கூட்டத்துல வந்து தெரியல. பக்கத்துல இருக்காங்க யாருக்குமே வந்து தெரியல. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே நெருக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து வந்து உங்க செஸ்ட்ல வந்து அப்படியே கை வச்சு பிரஸ் பண்றாரு. அப்ப நீங்க வந்துட்டு, "மாமா கையெடு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா சொல்றீங்களா, உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. கூட்டத்துல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய வந்து லைட்டா அடிக்கிறீங்க. அப்ப இருந்துட்டு, "என்னடி அடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப நீங்க வந்துட்டு, "ஆமா இவ்ளோ கூட்டமா இருக்கு. இங்க வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்ப வந்துட்டு, "டாவா?" அப்படிங்கிறாரு. "ஆ, ஆமா. எல்லா கெட்ட வார்த்தையும் வரும். ஒழுங்கு மரியாதையா கையெடு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையிலேயே சட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறீங்க. அப்ப டக்குன்னு கைய எடுத்துட்டு, "இது கெட்ட வார்த்தை வருமா? வாடி, நீ வாடி இங்க வாடி" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே கூட்டிட்டு போறாருடா. உங்க வீட்டுக்கிட்ட தான் கூட்டிட்டு போறாரு. உங்க வீட்டுக்கும், பக்கத்து வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் ஒரு 10 அடி தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நடுவுல வந்து ஒரு காலி இடம் இருக்கும். அங்கே வந்து ஒரு மரம் இருக்கு. அங்கே கூட்டிட்டு போயிட்டு, "என்னடி சொன்ன?" அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்ப நீங்க வந்துட்டு, ஒரு கெட்ட வார்த்தை வரும்னு சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப இருந்துட்டு, "ஓ! கெட்ட வார்த்தை வருமா மேடம்க்கு? ஏன்டி என்ன பார்த்தா கெட்ட வார்த்தை பேசுற மாரியா இருக்கு உனக்கு?" அப்படின்ட்டு உங்ககிட்டயே வராரு. அப்ப நீங்க வந்துட்டு, "மாமா வேண்டாம் கம்முனு இரு. அம்மா, அப்பாலாம் திருவிழா முடிஞ்சு வந்துருவாங்க. நீ கொஞ்சம் கம்முனு தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்ப இருந்துட்டு, முடியாது. கெட்ட வார்த்தை வரும்னு சொன்னேன்ல, சொல்லு கேட்போம்" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்துட்டு, முடியாது முடியாது நான் சொல்ல மாட்டேன். போ போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கடா. அப்போ இருந்துட்டு உங்க பக்கத்துல வந்துட்டு அப்படியே உங்க ஹிப்ல அப்படியே கை வைக்கிறாருடா. உங்க தாவணி வந்து முதல்லயே வந்து அந்த தாவணிய விலக்கி விட்டுட்டு அப்படியே ஹிப்போட பிடிச்சிருப்பாருலடா. அப்பவே வந்து கொஞ்சம் லோ ஹிப் ஆயிருக்கும். அப்படியே வந்து நம்ம வந்து கை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்றாரு. அப்ப நீங்க வந்துட்டு, "மாமா, மாமா ப்ளீஸ் மாமா விட்டுரு மாமா. யாராவது வந்துற போறாங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்ப இருந்துட்டு, "வரட்டும். நான் என் பொண்டாட்டி தானே பிடிச்சிட்டு நிக்கிறேன். ஊர்ல இப்போவா பிடிச்சிட்டு நிக்கிறேன். என் பொண்டாட்டி ஹிப்ப நான் பிடிச்சிருக்கேன். இதுல என்ன வருது? எனக்காவது எங்கேயாவது வலிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே உங்க பக்கத்துல வராருடா. அப்படியே வந்து பார்க்குறீங்க. உங்க ஐ டூ ஐ கான்டாக்ட் ஆகுது. 2 பேரும் ஃபேஸும் அவ்ளோ பக்கத்துல இருக்குடா. நீங்க விடுற மூச்சு காத்து, மூச்சு காத்தும் ஒண்ணா சேரும். அந்த மாரி வந்து பக்கத்துல இருக்கீங்க. அப்ப வந்து இருந்துட்டு, "ஒரே ஒரு கிஸ்டி கம்முனு குடுத்தீன்னா போயிருவேன். இல்ல அப்படின்னா, ஃபுல்லா முடிச்சிருவேன்டி இன்னைக்கே" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்து "எது?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்ப இருந்துட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு கிஸ் பண்றாருடா. இந்த தடவ வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கு. ம், ம். நல்லாவே வந்து உங்க லிப்ஸ் எல்லாம் வந்து நல்லா பைட் பண்ணிட்டுருக்காரு. அப்ப நீங்க வந்துட்டு, "மாமா, மாமா வெயிட் பண்ணு மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு வாங்குறீங்க. அப்ப உங்கள பார்த்துட்டு, "என்னடி?" அப்படிங்கிறாரு. "அம்மா ப்ளீஸ் என்னால மூச்சு கூட விட முடியல. ப்ளீஸ் மாமா போதும் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப இருந்துட்டு, "முடியாது.
எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸில் வந்து அப்படியே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காருன்னா, அவங்க செஸ்ட்ல எல்லாம் வந்து அப்படியே கை வச்சு ரப் பண்ணுறது, இந்த ப்ளவுஸ் மேலேயே வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் வந்துட்டு மாமா மாமா கையெடு மாமா கையெடு மாமா யாராவது வந்துட போகிறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்கள். அந்த டைமில் கரெக்டாக அவங்க அம்மா அப்பா வர்றாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க, என்ன வீட்டில் லைட்டே எரியல, இந்த ஒயின் முன்னாடியே வந்துட்டாருலாம் பார்த்தா திருவிழாவில் எங்கேயுமே காணோம், எங்கே போனா இவ லைட்டு கூட போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேசிகிட்டே வர்றாங்கடா. இந்த பக்கம் நீங்களாம் ஷூ அம்மா அம்மா அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதை எதுவுமே கண்டுக்கல, அவர் பண்ணுறது தான் மும்மரமாக பண்ணிகிட்ருக்காரு. செஸ்டெல்லாம் வந்து அப்படியே ரப் பண்ணுறது, அவர் ஒரு வேர்ல்டுக்கு போயிட்டாரு. நீங்கள் பார்த்துட்டு ஐயோ இந்த மாமா வர நேரங்கட்ட நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி தானே நிற்கிறீங்க. அப்படியே எட்டி பார்க்குறீங்க. வந்து அவங்க நெக்கிலெல்லாம் வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ நீங்களா மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா, இப்போ இருந்துட்டு கொஞ்ச நேரம்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நெக்கில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே செஸ்ட்ல எல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் வந்துட்டு மாமா அம்மா அப்பா வந்துட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறீங்க பாருங்கள். அந்த சவுண்டு வந்து அவங்க அம்மா கேட்குது. நீங்கள் ஒயின் பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ஐயோ கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே புஷ் பண்ணுறீங்கடா. அப்போ வந்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாண்டா கான்சன்ட்ரேஷனே வராரு. வந்துட்டு பார்க்குறாரு உங்கள் அப்பா அம்மா. ஐயோ அத்தம்மா அம்மாவா என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஜியாவும் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்டுகிட்டே வராடா. அப்போது அவங்க வந்துட்டு நீ என்ன மேடம் பண்ணுற, இன்னைக்கு தான் பேசி முடிச்சுது, அதுக்குள்ளே மாப்பிள்ளை கூட சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து ஜியா பார்த்து கேட்குறாங்க. அப்போ ஜியா வந்துட்டு இல்லை இல்லை அத்தை, நான் அக்காவை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜியா சொல்கிறாடா. அப்படி நீங்கள் வந்துட்டு ஐயோ இந்த லூஸு கோர்த்து விடுதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களா. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு என்ன ஜியா உங்கூட இல்லையா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ஐயோ போச்சு 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 நான் இன்னைக்கு மாட்ட போகிறேன் போ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியர்டு செஸ்ஸில் அடிக்கிறீங்க பாருங்க. அப்போ இருந்துட்டு அப்படிங்கிறாரு. அது வந்து நம்ம ஜிமின்க்கு கேட்டுருதுடா. ஓகே மச்சான் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிருதுன்னா, அவர் வந்துட்டு ஜியா நான் வந்து பார்த்தேன் உங்கள் அக்காவை பார்த்தேன், இந்த திருவிழாவில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான் அப்பாட எங்கள் அண்ணன் தம்பி தான் பாருங்கள், அவரு தான் என்னை காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ இருந்துட்டு ஆமாம் என் சவுண்டு கேட்டு தான் என் மச்சான் காப்பாற்றுறான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. அப்போ உங்கள் அம்மா அப்பா இருந்துட்டு அப்படியா திருவிழாவில் தான் இருக்காளா, சரி ஓகே நாங்கள் வீட்டில் போய் லைட் போடுறோம், நீங்கள் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வீட்டிலலாம் லைட்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜியாவா நீ எங்கே பார்த்த ஜிமினா, நான் பார்க்கவே இல்லையா அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கு. அதாவது ஜியா வந்து கேட்டுட்ருக்காடா ஜிமின் கிட்ட. அப்போ ஜிமின் இருந்துட்டு ஏய் உனக்கு சவுண்ட் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு என்ன சவுண்டும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்து சொல்லிட்டு இருக்காடா. அப்போ நீங்கள் தான் கேட்காதுடி உனக்கு கேட்காது, எப்படி கேட்கும், ஜிமின் பக்கத்தில் இருக்கும்போது ஏன் சவுண்ட்லாம் எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த மரத்தை பின்னாடி இருந்து வர்றீங்க. அப்போ ஜிமின் சிரிச்சுட்டு நான் தான் சொன்னேன்ல ஏற்கனவே அவள் இங்கே தான் இருப்பா, சவுண்டு கேட்குது அப்படின்னு சொன்னேன்ல, நீ தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜியா பார்த்து சொல்கிறாரு. அப்போ ஜியா இருந்துட்டு அச்சோ மாட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காடா. அப்போ நீங்கள் வந்துட்டு அவள் காதை பிடிச்சி திருவிட்டு ஏண்டி என் பாரு என் குழந்தைனார் கூட சமாளிக்கிறாரு, நீ சமாளிக்க மாட்டியாடி, ஒரு அக்காக்காக ஒரு ஹெல்ப் கூட வாடகை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜியாவோட காதை பிடிச்சி திருவுறீங்க. அப்போ ஜியா இருந்துட்டு அக்கா ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாடா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ப்ளவுஸ் பாவாடை, ப்ளூ கலர் தாவணி அந்த மாதிரி போட்டிருப்பீங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ட்ரெஸ்ஸில் அங்கே வந்து ரெட் கலரில் இருக்க ரெட் கலர் அந்த கையச்சு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அக்கா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹிப் கிட்ட இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளவுஸில் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க ஷோல்டரில் இருக்குங்க. அதை பார்த்துட்டு என்னக்கா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்போ நீங்களா ஏய் மாமா என்னடா பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்து மறைக்கிறீங்க. அப்போ சிரிச்சுட்டு காலையில் எங்ககிட்ட கலர் பொடி பூசினில்ல அதுக்கு பதில் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. அப்படியே எங்கே டச் பண்ணாரோ அந்த இடத்துல எல்லாம்
அப்படியே ரெட் ரெட்டாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு ஐயோ எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா நான் தொலைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு ஜியா ஜியா ஏதாவது வேறு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாடி எனக்கு மலர்னு சீக்கிரம் போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜியா இருந்துட்டு ஆமாக்கா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வியை பார்த்து சிரிச்சுட்டே ஓடுறாடா. ஓடி போய் வீட்டில் போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரா. நீங்கள் வந்து அந்த மரத்துக்கு பின்னாடியே போய் நின்று ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு கவரில் போட்டு அப்படியே கட்டி எடுத்துகிட்டு வர்றீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா வந்துட்டு வயனா எங்கடி போன, இது என்னடி ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு அது வந்துமா இது நான் அப்படியே வந்து மாற்றிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அந்த கவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கொடுத்துருப்பீங்க. அதை வந்து உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னது அந்த கவரில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அது ஒன்றும் இல்லை, என் ட்ரெஸ் தான். அது வந்து அந்த கலர் பொடி போட்டுச்சுல அந்த ட்ரெஸ்ஸு வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுடலான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு சரி ஓகே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், இன்னும் சொந்தக்காரங்களும் அங்கே தான் இருக்காங்க, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து போயிடுறாங்கடா. நீங்கள் இருந்துட்டு ஓகே நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜியாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ ஜிமினும் வியும் அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்காங்க. ஐயோ போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்கடா. ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இந்த எஃப்எஃப் வந்து முடிய போகுதுடா. இன்னும் 1 or 2 எபிசோடில் முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த எஃப்எஃப் முடிச்சுட்டு அப்புறம் இன்னும் 2 எஃப்எஃப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நேற்று சொன்னேன் அந்த பார்ட்ஸ் ஆரம்பிக்கிறேன்டா. ஓகேவா? பாய்டா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கடா இந்த வீடியோஸ். ஓகேவா? பாய்டா. தேங்க்யூ ஸோ மச். சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. ஓகே பாய்.